மெசேஜுக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம வந்து ஒரு பிரேயர் பண்ணிடுறேன் நானு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே, கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்த உதவி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை மறைத்து நீர் வெளிப்பட போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இயேசு மூலம் செபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ற விஷயம் வந்து ஐசையா சாப்டர் 45 verse 1 to 5. அக்கா கொஞ்சம் படிச்சிடுறீங்களாக்கா? ஓகேக்கா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமேன். ஆமேன். ஆக்சுவலி நம்ம இந்த வசனத்தை நிறைய வாட்டி நம்ம படிச்சிருப்போம். இதுல வந்து வாக்குத்தத்த வசனம் மாதிரி நம்ம இதை படிச்சுட்டு நம்ம இதை கடந்து போயிருக்கோம். ஆனா இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் இது நம்ம இந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஜெயம், ரெண்டாவது வந்து ஜெயமும் வந்து பொக்கிஷமும். இப்போ பொக்கிஷம்ன்றது விக்டரி, விக்டரின்றது பொக்கிஷம். நம்ம இன்னைக்கு ரெண்டு கருத்தை குறிச்சு பார்க்க போறோம். பொக்கிஷத்தையும் ஜெயத்தையும் நம்ம குறிச்சு இப்ப பார்க்க போறோம் இந்த வேர்ஸ்ல. ஆக்சுவலி சாப்டர் 1ல வந்துட்டு ஆக்சுவலி நான் அந்த ஸ்டோரி முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல வந்துட்டு ஒரு ராஜாவை பத்தி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வந்து கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கேரோஸோட ராஜாவை பத்தி இதுல பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க. அவர் எங்க போனாலும் அந்த நேசத்துல அந்த தேசத்தை வந்து அவங்க வின் பண்றதுக்கு கர்த்தர் வந்து கிருபை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த வாருக்கு போனாலும் எந்த பேட்டிலுக்கு போனாலும் அந்த தேசம் வந்து அவருடைய தேசமாவே அது வந்து கர்த்தர் வந்து அவங்க கையில ஒப்பு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தின்படியே இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ராஜாக்கள் எல்லாம் இவரை பார்த்தா வந்து பயப்படுவாங்களாம். ஏன்னா இவர் ஒவ்வொரு தேசத்திலயும் போயிட்டு அவங்கள வந்துட்டு அவர் அந்த பேட்டில வின் பண்ணி அந்த தேசத்தை தான் கைக்கு அவர் எடுத்த கையோட அவர் வந்து அவரோட நாமத்தை அவர் அங்க பிரஸ்தாபம் படுத்தாம கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செஞ்சாங்க, கர்த்தர் இந்த தேசத்தை என் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதன்படியே இந்த தேசத்தை எனக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டோட நாம அவர் விக்டரி அவருக்கு அந்த ஜெயம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஜெயம் என்னாலன்னு சொல்லாதபடிக்கு அந்த ஜெயம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்த்தருக்கே அந்த காரியத்தை மகிமையெல்லாம் அவருக்கு எடுத்திருக்காரு. அப்புறம் அங்க உள்ள ஜனங்க எல்லாருமே இவரோட கேரோஸோட தேவனுக்கு பயந்தாங்க. அவரோட அந்த ராஜாவோட தேவன் தான் உண்மையான தேவன், அந்த தேவனுக்கு தான் இஸ்ரேவேல் ஜனங்களின் இஸ்ரேவேல் தேவன் இவருதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வணங்குற தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி அங்க உள்ள ஜனங்க எல்லாமே வந்துட்டு பயந்து இந்த காரியத்தை அவங்களுக்காக இது செஞ்சாங்க. அந்த வசனம் அந்த சாப்டர் அந்த அவரு அந்த மாதிரிதான் ப்ராமிஸ் லேண்ட் கொடுத்தபடி தேவன் எல்லாம் பயந்தாங்க. எவ்வளவு மேன்மை பாத்தீங்களா? ஆண்டவரும் வந்துட்டு
நம்மள ஒரு காரியத்துல மேன்மையா அவர் வைக்கிறப்போ நம்மளும் வந்துட்டு கர்த்தரோட நாமத்தை அந்த இடத்துல மேன்மையா நம்ம பிசினஸ்ல, நம்ம ஸ்டடீஸ்ல, நம்ம லைஃப்ல நம்ம எந்த லெவலுக்கு கர்த்தர் நம்மளை மேன்மையா உயர்த்தி வைக்கிறப்போ அந்த கனம், துதி, மகிமை எல்லாம் தேவனுக்கு. என்ன, தேவன் தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தாங்க நம்ம எல்லார்கிட்டயும் நம்ம சொல்ற மாதிரிதான் இந்த வேர்ஸ வந்து நம்மளுக்கு இப்ப நம்ம அதை வந்து ரிலேட்டட் பண்ணி நம்மளுக்கு வைக்கணும். இதுல உங்களுக்கு ஏதாவது புரியலையா நான் இப்ப சொன்ன வரைக்கும்? ஸ்தோத்திரம். அவர் வந்து இது பண்ணாங்க. ஆனா ஆக்சுவலி வந்துட்டு இவரோட இந்த கேரோஸோட ராஜாவோட கதையை நான் ஷார்ட்டா அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்பதான் அடுத்தடுத்த வேர்ஸ் நம்ம போகச்சுல வந்து நம்மளுக்கு புரியும். ஆக்சுவலி வந்துட்டு அந்த ராஜா வந்து பாபிலோன் தேசம் இருக்குல்ல, பாபிலோன் தேசத்துக்குள்ள யாராலையுமே என்டர் பண்ண முடியாது. ஆனா அந்த தேசத்தை வந்து இவங்கதான் வந்துட்டு காங்கர் பண்ணார். இவங்கதான் போயிட்டு அந்த தேசத்தை வின் பண்ணுவாங்க. எப்படி வின் பண்ணுவாங்கன்னா, இந்த வேர்ஸ நீங்க இந்த ஆக்சுவலி வந்துட்டு இந்த தேசத்துல வந்துட்டு யாராலையும் உள்ள என்டர் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப வந்து பாதுகாப்பான இடத்த. ஆனா கர்த்தர் வந்துட்டு ராஜா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த நாடு வந்து உன்னோட நாடு, நான் உனக்கு இதை வந்து உன் கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு முன்பதாக போனதுனால அந்த தேசத்தை நான் அதை கொடுப்பேன் ஆண்டு வாக்குத்தம் கொடுத்தபடியே அவர் அந்த தேசத்துக்கு அவர் எப்படி கடந்து போறாருன்னா, ஆக்சுவலி அந்த பாபிலோன்ல வந்துட்டு ஒரு நேஷன் ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்திருக்கு. அப்போ நடக்கிற டைம்ல நேஷனை வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து ஜனங்க உள்ள வரணும், என்டர் பண்ணணும், பேலஸ்குள்ள போகலாம், ராஜாவோட இடத்துக்கு போகலாம், வரலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல அது ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. அப்போ கர்த்தர் அவங்க கிட்ட சொல்றாங்க, நீ இப்போ போய் இந்த தேசத்தை நீ போய் உன் கைவசம் பண்ணிக்கோ அப்படின்னுட்டு. அப்பந்தான் அந்த தேசத்துக்கு அந்த ராஜா வந்து போகிறார் உள்ள. அக்கா அந்த சாப்டர் வேர்ஸ் அந்த 1 திருப்பியும் படிங்கக்கா. ஓகேக்கா. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த வசனத்தின் படியே அது நிறைவேற்று. ஏன்னா கதவுகள் எல்லாமே எந்த கதவுமே பூட்டப்படலை. எல்லா வாசல்களும் அவங்களுக்கு முன்பதாக திறந்தே இருந்தது. கதவுகளை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் அதை பார்த்தாங்க. அவர் வலது கரத்தை பிடிச்சு அவர் அந்த பாபிலோன் அந்த நாட்டுக்குள்ள போகச்சுல. ஏன் அவர் எப்படி உள்ள போறாருன்னா, ஏன்னா நான் கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குறார். ஆண்டவர் அவங்களோட இருந்ததுனாலதான் அவரால் பாபிலோன் தேசத்துக்குள்ள போக முடிஞ்சது. அவரை வந்து அவங்களால வின் பண்ண முடிஞ்சிச்சு, காங்கர் பண்ண முடிஞ்சது. அப்போ கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும் படிக்க. ஏன் அவங்களுக்கு அந்த விக்டரிய அவங்க கொடுத்தாங்கன்னா, விக்டரிய கொடுத்தது வந்து கடவுள். விக்டரிய கொடுத்தது வந்து கடவுள். அதனால யாரு வந்து கொடுத்தது? கடவுள் கொடுத்ததுனாலதான். ஏன்னா நான் அவனை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் தெரிந்து கொள்ள இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீர் என்னை அறிந்திருக்கிறதை உனக்கு என் நாமம் நான் தரித்திருக்கிறேன். இந்த வசனத்தின்படி ஏன் அவங்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி அழைச்சிருக்காங்க. அவங்க யாக்கோபின் அவங்க தேவன். அந்த யாக்கோபுக்கு அவர் கொடுத்த வாக்குத்த வசனம் படி அந்த இஸ்ரவேல் அந்த ஜனங்களை வந்து அவர் அதன்படியே கொண்டு வந்த வாக்குத்த வசனத்தின்படி அதை நான் செஞ்சேன் அப்படின்னுட்டு. ஆனா நிறைய வாட்டி நம்ம இத படிச்சுட்டு போற டைம் இதை நம்ம வாக்குத்த வசனம்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். பட் இதுல ஆழமான அர்த்தம் வந்து இந்த ராஜாவுக்கு கொடுத்த விக்டரி வந்து ஏன் விக்டரி கிடைச்சது? கர்த்தரால் வந்தது. அந்த பாபிலோனுக்குள்ள என்டர் பண்ண முடியாது. பட் அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல அது ஓபன் பண்றப்போ கர்த்தர் வழிவாசல உண்டாக்குனாங்க. எல்லாத்தையும் அவங்களால அந்த பாபிலோன் தேசத்தை அவரால் வந்து கைக்குள்ள எடுத்துக்க கர்த்தரால மாத்திரம். ஏன் செஞ்சாருன்னா, அவர் தான் மெய்யான தேவன். அவர் வணங்குற தேவன் தான் மெய்யான தேவன். மத்த ஜனங்களுக்கு தெரியறதுக்கு, மத்த ராஜாக்களுக்கு தெரியறதுக்காக கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சாங்க. சோ அதுதான். உங்களுக்கு இது புரியுதா நான் சொன்னது?
ஓகே, புரியலன்னா சரி பரவாயில்ல. நான் என்ன பண்றேன், இன்னொரு வசனத்துல நான் உங்களுக்கு கிட்ட சொல்றேன். உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த விஷயத்துல 2 விஷயத்த ஒண்ணு பாக்குறோம். ஒண்ணு வந்து விக்டரி அவங்க கொடுத்ததுனால, 2வது பொக்கிஷம். பொக்கிஷத்தை வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாலை பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பாக்கச்சுல நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். அந்த கதையில உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு ராஜா இருந்திருக்காங்க. அந்த ராஜாவோட பர்த்டே. அந்த பர்த்டே நடக்கிற டைம்ல வந்துட்டு அந்த ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு என் பர்த்டே அன்னைக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்லியிருக்காரு. சோ அவரு சொன்ன கையோட அந்த தேசத்துல ஒவ்வொரு ஜனங்களும் ராஜாவை பார்த்து எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு எல்லாரும் ஒண்ணு போய் கேட்டாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாராம், ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா நீங்க எவ்ரிடே மத்தியானம் எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ உடனே ராஜா ரொம்ப கன்ஃபியூஸா கேட்டாராம், நான் உங்க வீட்டுக்கு வரணுமா அப்படின்னுட்டு. ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னுட்டு. சரி நான் வரேன் அப்படின்னு அந்த டேல என்ன சொன்னாலுமே ராஜா செஞ்சிடுவார். அதனால ராஜா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ராஜாவோட மெய்காப்பாளர் மத்தவங்க எல்லாரும் போயிட்டு ராஜா போகிற வீடு எப்படி இருக்கு, வழிகள் எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போன இடத்துல வந்துட்டு அந்த ரோடெல்லாம் ஒரே மண்ணும் குழியுமா இருக்கும். ராஜா எப்படி இதுல வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா மண்ணெல்லாம் போட்டு பரப்பி அந்த இடத்தை ஈவன் ஆக்கி கொடுத்துட்டாங்களாம். அதே மாதிரி அவ்வளவு வெயிலா இருக்கே, ராஜா எப்படி இதுல வருவாங்க, மரங்கள் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லா மரங்களை வச்சுட்டாங்களாம். சரி, அந்த 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 கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு போனா வீட்டு வாசலே ரொம்ப குள்ளமா இருந்தது. ராஜா எப்படி அதுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லா இடிச்சு தரமட்டமாக்கிட்டு ஒரு புது பேலஸ கட்டிட்டாங்களாம். கட்டிட்டு ராஜா இதுல உட்காந்து சாப்பிடுறதுக்கு சோஃபா இல்ல, டைனிங் டேபிள் இல்ல, எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டாங்களாம். சரி, சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். பண்ணிட்டு ராஜா வந்து என்ன சாப்பிடுவாங்க நமக்கு தெரியாது, ராணிய கூட்டிட்டும் இங்க வர முடியாது, இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிற டைம் ராணியோட அவங்க மகளுக்கு, ராஜாவோட மகளுக்கு அப்பா என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியும். அதனால மகளை என்ன பண்ணும், பேசாம இவருக்கு மகனை கட்டி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மகளையும் அவருக்கே அந்த அந்த கஷ்டப்படுற பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. ராஜாவும் அங்க சாப்பிட வர்றாங்க. ராஜா ஓய்வு எடுக்கிறதுக்கு பின்னாடி கார்டனு பெட்டு கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கர்த்தர் அந்த காரியத்தை அவங்களுக்கு வாய்க்க பண்ணாங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, அவருக்கு ஆக்சுவலி இந்த கதையில வந்து அவரு கேட்டது என்ன, நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், வேற எதுவுமே அவரு கேட்கல. ஆனா அவங்களுக்கு எல்லாமே ராஜா வந்து பண்ணி கொடுத்தாங்க. நம்மளும் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நம்ம கேட்கிறோமே தவிர நம்ம ஆண்டவரை கேட்கறது இல்ல. ஆண்டவர் தான் நம்ம பொக்கிஷம். ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க தான் எனக்கு வேணும், நீங்க தான் என் பொக்கிஷ சாலை அப்படின்னு நம்ம ஆண்டவரை நம்ம கேட்கிறப்போ அவரே நம்ம ரட்சகரார் நம்மளோடு கூட வருவார். அவரே நம்மளோட தகப்பனா நம்மோடு கூட இருப்பார். அந்த பொக்கிஷத்தை நம்ம எந்த விதத்திலயும் இழந்துடாம நம்ம அந்த பொக்கிஷத்தை நம்ம வேணும். நம்மளுக்கு முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஜெயம், விக்டரி கிடைச்சப்போ எப்படி அவங்களுக்கு எந்த பேலஸாவது திறந்து வச்சு நீ என்னோட நாட்டை எடுத்துக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனா கர்த்தர் காரியத்தை வாக்கியம் பண்ணார். வெண்கல கதவுகள் எல்லாம் உடைச்சு போட்டாங்க. யாருக்கு முன்னாடி எந்த வாசலுமே பூட்டப்படல, எல்லாமே திறந்த வாசலாவே அவங்களுக்கு முன்பதாகவே எல்லாமே இருந்துச்சு. சோ அதன்படியே நம்ம ஒரு இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைக்கிற டைம்லயும் கர்த்தரோட நாமத்தை நம்ம வந்து மகிமையை நம்ம சொல்றப்போ கர்த்தரே அந்த நீங்க எனக்கு போதும், நீர் எனக்கு போதுமானவர் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் தன்னோட பொக்கிஷ சாலை நம்மளுக்கு வெண்கல் கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறியடித்து நம்ம கிட்ட அந்த பொக்கிஷத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் மெய்யான தெய்வன், என்னை தவிர வேற தெய்வன் இல்ல. அதுதான் நம்ம இன்னைக்கு படிச்ச காரியங்கள். சோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்காவது இருக்கா? அனிகா ஏதாவது புரிஞ்சிச்சாக்கா? ஓகேயா? Okay, I think you were clear in explaining what the victory and what the treasure is. Victory and the victory மூலமா நம்மளுக்கு அந்த treasure தானாலே வந்துரும். So the victory is welcoming God into our lives, not asking, not demanding. So அப்படி ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்த ஆண்டவரை நம்ம ஆண்டவரை அழைத்தா
மத்ததெல்லாம் தானாலேயே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாருன்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட்லா. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு லைக் பி ப்ரீசைஸ் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும். பாருங்க, அவர் அந்த ராஜா வந்தோடனே ராஜாவோட ஆட்களே ராஜாவோட வேலைக்காரங்களே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஸோ he is so fortunate. He is so fortunate, no, that the king's people have done this for him. So same there in our lives la. நம்ம ராஜாவை நம்ம அழைத்தா நம்ம ராஜா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எல்லாவற்றும் அவர் செய்து முடிப்பார் அக்கார்டிங் டு வில். எல்லா குறைவுகளையும் அவரே நிறைவாக்கிடுவார், எல்லாம் அவரே செஞ்சிடுவார். சோ நம்ம தேடுறத வந்து அவரை நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கு விக்டரி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். நம்மளோட பொக்கிஷமும் நம்மளுக்கு அவர் தான் நம்ம பொக்கிஷம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலகபரமான ஆசீர்வாதமும் சரி கர்த்தர் தந்து நம்மள வழி நடத்துவாரு. சோ இதுதான் இந்த இன்னைக்குள்ள ஷேரிங். சோ praise God. நான் ஸ்டீவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். Thank you. Thank you. இதுல இருந்து நான் 3 prayer points மட்டும் தான் என்னால எடுக்க முடிஞ்சது. The first prayer point வந்து கடவுள்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்து, somebody have to pray for that. நம்ம தப்பான பாதையில போகாதபடி கடவுள் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணாரோ, இப்போ சைரஸ் ராஜாக்கு வந்துட்டு அவர் கூட இருந்து அவரே வழி நடத்தி அவரே ஜெயத்தை கொடுத்து கடைசியில வந்து யாருக்காக அவரோட நாம மகிமைப்படுத்துறதுக்காக அவர் வழி நடத்தினார். அதே மாதிரி நம்மளும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஸோ அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோலா எடுக்கணும் நம்ம வாழ்க்கையில. அதுக்காக எனக்கா நீங்களே ஜம்ப் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரம் இந்த ஜெப வேளையிலே கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே, இந்த the first day of our Tefillah prayer for this year, Lord, we want to thank you, Lord. We want to thank you, Lord Father, that what you are speaking to the anointed ones, oh Lord Father, through Isaiah 45. அதை கர்த்தாவே நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே. அப்பா, வெங்கல கதவுகள் எல்லா பூட்டி வச்ச கதவுகள் எல்லாம் திறக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பா. You will break down a lot. You will cut through a lot. You will level a lot, Father. And you will bless us, Lord, with treasures that only you can give us, Lord, when we surrender everything to you. அப்பா, நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அநேக காரியங்கள் கர்த்தாவே தெரியாம என்ன செய்ய போறோம் என்று தெரியாம நாங்க தத்தளிச்சிருக்கும் போது ராஜா, எல்லாவற்றும் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தேவையும் நீர் சந்திக்க காத்திருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா நீ செவிசாய்த்து கேட்கிறீர். நாங்கள் அந்த எங்க ஜெபத்திலே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து கேட்கும் போது ஆண்டவரே நீர் எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் மற்றும் அல்ல ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய சித்தம் போல் எங்களுக்கு செய்து முடிக்கிற தேவனாக நீர் இருக்கிறப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கும் போது முற்றிலுமாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேவைகள், எங்க பயங்கள், எங்க கவலைகள், எங்களுடைய கண்ணீர் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய திருச்சபை எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா நீர் பார்த்து பார்த்து எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. அப்படி இருக்கும் போது ராஜா உமக்கு மட்டும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. Because you are God and there is no other God that we can go to. We don't want to go to any other God. We want to surrender only to you, Lord. Thank you, Lord, for your strength, Lord Father. Thank you that you are present, Lord, our ever-present help, Lord. When we surrender everything to you, you take care of us. அப்பா, உண்மையிலே கர்த்தாவே நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது சந்தேகப்படாத படிக்க ஆண்டவரே முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது எங்களுக்கு கர்த்தாவே நீர் ஏற்ற காலத்திலே கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர்.
Appa, thank you, Lord, for being such a loyal, such a patient, such a loving God to us, to our family, to our church. அப்பா இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தாவே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்கள் ஜெபம் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பீர் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு வந்து ஹிடன் ட்ரெஷரஸ் பத்தி. நம்ம எத்தனையோ வேலையில வந்து கடவுள் வந்து நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அலட்சியமா விட்டுடுறோம். அவரு வந்து அவர் வார்த்தையை நம்ம கேட்காதபடி அலட்சியமா என்னோட பலத்துல நான் செய்யறேன், என்னோட இதுல நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம தட்டி கழிச்சிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனையோ குடும்பத்துல வந்து குடும்ப ஜெபம் இல்லை. வேதம் படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், காலையில வந்து கடவுள் ஏஞ்ச உடனே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுக்காதபடி நம்ம வந்துட்டு அவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபர்ஸ்ட்லி வந்து அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடவுளுக்கு வந்து நான் அவர் பாதப்படியில் அமர்ந்து இருக்கணும், காத்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக பன்னன்மணி ஆண்டி நீங்க ப்ரே பண்றீங்களா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இந்த சாயந்தர வேலைக்கு ஆமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. இப்படியாக எங்களை இந்த ஜெப வேலையை கூட்டி வந்ததுக்காண்டி நன்றி அப்பா. ஆண்டவரே, இது இந்த வருஷத்துல முதல் ஆண்டவரே, இந்த 2வது மாசம் இந்த இல்லையா ஜெபத்தை ஆரம்பிச்சு கொடுத்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்படியாக ராஜா, இந்த ஜெப வேலையில ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டு போக முடியாது ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ராஜா, ராஜ்யத்தை தேடு, பின்பு எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தை அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில ராஜா எப்போதும் எங்க கர்த்தரை முன்பாக வைத்து விட்டோம் என்று சொல்லி விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க ஓடுற ஓட்டத்தை ஆவியானவர் தாமே எங்களை நடத்தி வர கிருபை பல சுகத்துக்கு நன்றி அப்பா. எப்போதும் முகத்தை பார்க்கவும், எப்போதும் தேடுகிற பிள்ளைகளாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரை இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க கர்த்தாவே நீ நடத்தி வர தயவுக்கு நன்றி அப்பா. யார் கைவிட்டாலும் அப்பா நீ எங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும் போதும் செபிக்கும் போதும் துதிக்கும் போதும் ஆவியானவர் எங்களோட இருந்து ஐயா அசைவாடி கொண்டு எங்களை நடத்தி வர கிருபைக்காக நன்றி அப்பா. நீ கொடுத்த எல்லா தயவும் உம்மிடத்துல இருந்து ஆண்டவரை நாங்க பெற்றுக்கிறோம். எங்களை நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை ராஜா. எல்லாமே உம்மிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு உம்மோட ஈவு ராஜா நாங்க அதை பெற்றுக்கொண்டு அந்த பொக்கிஷமாய் நாங்கள் பிடித்து கொண்டு அதன்படி நாங்க இருக்க ஜீவிக்க ஜெபிக்க ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற ஐயா. அதுக்காண்டி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஐயா. நீங்க எங்களை ஒரு பொழுதும் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதில்லை இல்லை சொன்ன தேவன் அப்பா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. என்ன அன்றி வேறு தேவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. அப்படியாக எங்க வாழ்க்கையிலையும் எங்க குடும்பங்களையும் எங்க இல்லங்களும் நீர் இருப்பதுக்காக நன்றி. ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதுக்கு நன்றி அப்பா. பரலோகத்துல இருக்க தேவனே, என் கண்களை கரங்களை எப்போதும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. எப்போதும் என் கர்த்தரை முன்பாக வைத்து விட்டோம். அவர் எங்க வலது பரிசத்தில் இருக்கப்படி நாங்கள் அசைக்கப்படுவதில்லைப்பா. அப்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபிக்கும் போது துதிக்கும் போது ஆராதிக்கும் போது உங்களுடைய பாதப்படியில் அண்டையாண்டு நாங்கள் அமர்ந்திருக்கும் போது ராஜா நீங்க அப்படியாக எங்களை வழி நடத்தி வருகிறாண்டவரே அப்பா. இந்த சரியான கோணலான வழிகள் எல்லாம் சரிப்படுத்தி நடத்தி கொண்டு வருவீர் ஐயா. ஆண்டவரே நீ ராஜா, நீ தேவன், உண்மையே நாங்கள் போற்றி புகழ்ந்து சோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலையும் உம்முடைய பாதத்துல ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உம்முகத்தை தேடுற பிள்ளைகளாக ஜனங்களாக குடும்பங்களாக ராஜா நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாமே நீரே எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீர் சுவாமி. நீ வாரும் ஆண்டவரே, நீ வாரும், வர வைக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீ வாரும் ஆண்டவரே. எங்க இல்லங்களை குடும்பங்களை நீர் ஆட்கொள்ளும் நடத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எப்போதும் ஆண்டவரே நாங்க மறவாத பிடிக்கையா எங்களுடைய உள்ளங்கள் எண்ணங்கள் சிந்தை உண்மை தேடும்படி உம்முடைய வார்த்தை கேட்கும்படி வாஞ்சியாக தாகத்தோட காத்திருக்கிற பிள்ளைகளாக ஜெபத்துல தரித்திருக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் தாமே எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா.
நீ வந்தாலே போதும் ஆண்டவரே. எங்களுக்கு நீரே எங்க வாழ்க்கையில போதுமானவரா இருப்பவரும் வரப்போகிறமான பரிசுத்தமுள்ள பிதாவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும், நடக்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தான் மகிமையை காண்பாய் ஐயா. எங்க நித்திய ஜீவனும் பிதா குமாரனும் பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வர, பாதுகாத்து வர எல்லா கிருபைக்கும் நன்றி அப்பா. உண்மையன்றி வேறு தெய்வம் இல்லப்பா. அப்பா பூமியில ஓய்ந்திருப்பேன், சாதிக்குள்ள ஓய்ந்திருப்பேன், என் சேனை என் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அப்ப என் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கணும். எல்லாவற்றிலையும் எல்லாரிலையும் இருப்பவரும் இருக்கிறவருமான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ராத்திரி வேலையில இந்த சிவத்தை கேட்டு நீங்க பதில் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். நன்றி 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 சொல்லி மாறாத இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது கடைசி ப்ரேயர் பாயிண்ட். கேட்ட கதையின்படி வந்துட்டு எத்தனையோ வேலையில வந்து நம்ம கடவுள் கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோம். ஆனா நம்ம வெயிட் பண்ணவும் வெயிட் பண்ண அந்த இது நம்மளுக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு நான் ப்ரே பண்ணா எனக்கு இன்னைக்கே எனக்கு பதில் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ரேயர், நம்ம நீட்ஸ், அதுக்காக உடனே எனக்கு பதில் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயரை வந்து நம்ம ப்ரே பண்றோம். ஆனா நிறைய பேர் மறந்துடுறோம். நீங்க இருந்தா எனக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரேயரை வந்து நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து அவரு எல்லா முக்காவாசி இது வந்து நம்ம ப்ரேயர்ஸ் வந்துட்டு ஆன்சர் ஆகுது. நாட் முக்காவாசி, எல்லா ப்ரேயர்ஸும் ஆன்சர் ஆகுது. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சாட்சியா நிக்கிறோமான்னு நம்மளுக்குள்ளே ஒரு இது கேள்வி இருக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு பதில் கடவுள் என் கூட இருந்து உண்மை பிரியப்படுத்துற அந்த ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில நடக்கத்தக்க, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கத்தக்க. Can I ask Linda to pray? தேங்க்யூங்க. ஆண்டவரே சோஸ்திரம் அப்பா. அன்பின் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு சோஸ்திரம் ராஜா. அப்பா இதோ இந்த வேலையில கூட ராஜா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இங்க தேவைகளை அறிகிற தேவன் நீர் ஆண்டவரே. குயவன் கையில் இருக்கிற களிமணி போல எங்களை உருவாக்குற தேவன் நீர் ஆண்டவரே. இன்ச் பை இன்ச் ஆண்டவரே நீர் எங்களை செதுக்கிற தேவனாக இருக்கிறேன். எந்த இடத்துல எங்களுக்கு எது தேவன் என்று நீ அறிகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. கருத்துல இருக்கிற வரைக்கும் தேவன் ஒரு அழகான பாத்திரமாக போதுமானதாக ஆண்டவரே நாங்க இருக்கிறோம் ராஜா. குறைவில்லாம நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க பாத்திரம் ஆண்டவரே எங்கும் ஓட்டை இல்லாதபடிக்கு, எங்கும் நெளிவும் சுழிவும் இல்லாதபடிக்கு ராஜா நீர் நிரப்பி எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இதோ இந்த வேலையில கூட இந்த நேரத்தை நாங்க எடுக்கிறோம் ராஜா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எவ்வளவு காரியங்கள் ஆண்டவரே, மாம்சத்துல உலக காரியங்கள் ஆண்டவரே, எங்களோட இச்சைகள், எங்களோட ஆசைகள் ஆண்டவரே உம்மிடம் ஆண்டவரே ஜெபமாக நாங்க வைத்த காலங்கள் உண்டு ஆண்டவரே. சில காரியங்கள் ஆண்டவரே அது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சில காரியம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. ஆனாலும் தேவனே, we walk by faith not by sight, Lord Father God. இதனால் வரையிலும் ஆண்டவரே நீர் கொடுத்ததெல்லாம் நன்மைக்கு, நாங்க பெறாம போனது எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தீமை என்று நாங்க புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இனி வருகின்ற நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் எது வேண்டும் என்ற ஆண்டவரே நாங்க விண்ணப்பம் எடுக்காதபடிக்கு ராஜா எங்களை முற்றிலும் ஆண்டவரும் அன்பு காத்து எங்க பாதங்கள தேவனை நீரே ஆண்டவரே வரியும்படியாக நாங்க செபிக்கிறோம். எங்க தேவைகளை நீ தேவனாக இருக்கிற வேதம் சொல்லுகிறது, முதல் எங்க பிறகு எல்லாம் உமக்கு சேர்க்கப்படும் என்று சொல்வது போல தேவனே எங்களுக்கு நல்லது கெட்டது அறிந்த தேவன் நீர் ஆண்டவரே. நன்மைகளை இருக்கிறது ஆண்டவரே. நாங்க கேட்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் நாங்க நினைப்பதுக்கும் மேலாக செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மிடம் ஒரு உழைவு மறைவும் இல்லை ஆண்டவரே. நாங்க இதயத்துல நினைக்கிறதுக்கு முன்னாலே அதை நீ அறிகிற தேவனா இருக்கிறேன். தாயின் கருவில் ஆண்டவரே உண்டாகும் முன்னாலே பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. நாங்க சிந்திக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவரே நீ அறிகிற தேவனாக இருக்கிறேன். நாங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாலும் கேட்கறதுக்கு முன்னாலும் அதை அறிகிற தேவன் நீராக இருப்ப ஆண்டவரே. நான் கேட்ட பிறகு தேவனே அது நன்மையாக இருந்த அதுக்கும் நாங்க நினைப்பதுக்கும் நாங்க கேட்பதுக்கும் மேலவே செய்கிற
தேவன் நீர் ஆண்டவரே. இனி வருகின்ற நாட்கள் ஆண்டவரே ஹலோ சோஸ்திரம் ஆண்டவரே. Anna, can you hear me? Yeah, I can hear you. Okay. ஏன்னா டிஸ்கனெக்டட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, சோஸ்திரம் ஆண்டவரே. நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இதோ இந்த வேலை இந்த இருவல நேரத்துல ஆண்டவரே எங்க ஜெபங்களை நாங்க விண்ணப்பம் மேலெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனிமேல் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா காரியங்களும் தேவனே நாங்க உம்மோட பாதத்துல ஆண்டவரே சமர்ப்பித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். நாங்க கேட்பதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாக நீ செய்கிற தேவனால நாங்க எந்த விண்ணப்பமும் ஆண்டவரே உன் பாதத்துல நாங்க எடுக்க போறதில்லை. ஏன்னா நீர் தகப்பன் ஏற்ற நேரத்துல எங்க எல்லாத்தையும் ஆண்டவரே உம்மோட திட்டம் படி உம்மோட ப்ளூ பிரிண்ட் படி நீர் எங்களை செய்து முடிக்க போகிற ஆண்டவரே. அதுக்காக உமக்கு சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா அதை விளங்கி கொள்கிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க. அதை பொறுமையாக காத்திருக்கிற அந்த பலத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா இதோ இந்த வேலையில எங்க பாதங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒளியை காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவனே. நாங்க போகின்ற பாதைக்கு நீர் ஒளியாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்க செய்கின்ற காரியம் ஆண்டவரே சரியான காரியங்களாக இருக்க தகப்ப நீர் எங்களை கைட் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தேவனே. அப்பா நாங்க பாதி தவறி போகும்போது மாம்சத்திலோ இல்ல பிழையான காரியங்கள் நாங்க ஈடுபடும் போது மாவியானவர் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட பேசி எங்களை சரி பார்த்து எங்களை நிலை நிறுத்த வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தேவனே. அப்பா இதோ இந்த வேலையில ஆண்டவரே எங்களோட காரியங்கள் எல்லாவற்றையும் அன்பு கருத்துல ஒப்புவிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். Thank you, everyone. Ron Anna, can do the closing prayer, Anna. Yeah. Before that, I think I have to say something about the message, especially on the Kutti Kada. Okay, very interesting. Good. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிதா எல்லாரும் கற்றுக்கூடிய ஒரு 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 காரியமாக இருந்தது. கர்த்தருக்கு எல்லாம் மகிமையும். ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவரே இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். இன்னும் ராஜா வராதவர்கள் கர்த்தாவே தொடர்ந்து வருவதற்கு கிருபை செய்வீராக. நன்றி ஆண்டவரே. இந்த நாளை மறுபடியுமாக உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தினவர், ஆண்டவரே இந்நாள் வரை எங்களை காத்தவர், ஆண்டவரே நீர் போதும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஒருவர் போதும். நீர் வந்தால் எல்லாம் ஆகும். நீர் வந்தால் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீரே எல்லாமுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த அர்த்தத்தோடு கூட ராஜா நாங்கள் இந்த வேலையை இந்த ராத்திரி வேலையை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் காத்து நடத்துவீராக. சபை கூட்டங்கள், சபை காரியங்கள், சபை ஊழியங்கள், தலைவர்கள், போதகர் மற்றும் ஆண்டவர் அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவீராக. சரீர பலவீனத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அநேகர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலும் ஆண்டவரே இன்னும் ராஜா பலவீனத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்க ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே விசாரித்து நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக, சுகம் கொடுக்கும்படியாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன். Thank you, everyone. Good night. Good night.